Hi friends, welcome to Satyam TNPC. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல 16வது லெசன் நுண்ணுயிரிகள். அதாவது இது இந்த நோய்கள் இதுல கொஞ்சம் டாபிக் இருக்கு. அதாவது இந்த பாடத்துல நோய்கள் அதாவது டிசீஸ் இதுல இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் தான். அதனால இந்த பாடத்தை ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு அப்புறம் நோய்கள்லயும் கொஞ்சம் போர்ஷன் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இது எந்த புக்னா 8th ஸ்டாண்டர்ட் நுண்ணுயிரிகள். சப்போஸ் உங்களுக்கு புக் இல்லைனாலும் இதை பார்த்து படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த கற்றல் நோக்கங்கள் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், அதற்கான எய்ம் என்ன அப்படின்னு ஒன்று பார்ப்போம். தென் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகளை பற்றி புரிந்து கொள்ளணும். அதாவது என்னெல்லாம் நுண்ணுயிரிகள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தென் வடிவம் அமைவிடத்தை பொறுத்து நுண்ணுயிரிகளை வேறுபடுதல், அதனுடைய ஷேப்பு அண்டு அதனுடைய அமைவிடம் எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து நுண்ணுயிரெல்லாம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நுண்ணுயிரிகளின் பங்கினை பற்றி அறியணும். அதாவது நம்மளுடைய மெடிசின் சைடாக இருக்கட்டும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், இல்லைன்னா ஃபேக்ட்ரி, நம்மளுடைய சாதா அன்றாட வாழ்க்கை, இதில் எல்லாம் நுண்ணுயிரிகள் என்ன அளவில் பங்கு செய்து அப்படி அதை பார்க்கணும். தென் தீங்கு தரும் நுண்ணுயிரிகளின் விளைவுகள் குறித்து அறிதல். அதுக்கப்புறம் சில நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை பண்ணுது, சில நுண்ணுயிரிகள் தீங்கு செய்யுது. ஸோ நம்ம தீங்கு தரும் நுண்ணுயிரிகளின் விளைவுகள் குறித்து அறியணும். அடுத்ததாக நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதனுக்கு இடையேயான தொடர்பினை புரிந்து கொள்ளணும். தென் மனிதனுக்கும் நுண்ணுயிரிகளும் இடையான தொடர்பை புரிந்து கொள்ளணும். அதன் பிறகு மனித உடல் நலனில் பிரியன் மற்றும் விரியானின் விளைவுகளை பற்றி அறியணும். அதன் பிறகு மனித உடல் நலன் இதுதான் கொஞ்சம் போர்ஷன் சொன்னேன்ல, இதுதான் இந்த மனித உடலில் பிரியா மற்றும் விரியானின் விளைவுகள் பற்றி அறிந்து கொள்ளணும். இனி நம்ம அறிமுகம் அதாவது இன்ட்ரோடக்ஷன் அதை பற்றி பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நுண்ணுயிரிகள் அளவில் மிகவும் சிறியவை. ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் அடுத்த போயிடலாம். தென் பூஞ்சை குளங்களில் இருக்குது, தென் ஏரிகள், ஆறுகள், பெருங்கடல்கள், இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா சிறிய சிறிய நுண்ணுயிரிகள் இருக்குது. தென் அவையாவனா வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா இது. தென் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட்டு இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பற்றி படிக்க போகிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு வைரஸை பற்றி படிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வைரஸை பற்றி படிக்க போகிறோம். வைரஸ் என்பது மரபு பொருள், அதாவது வைரஸ் என்பது மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆன மிக சிறிய துகளாகும். அது என்ன பார்ட்டிகள், அதாவது துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை ஆகும். அதாவது இது உயிரும் கிடையாது, உயிரும் இருக்காது, சிலது உயிர் இருக்கும், தென் உயிர் இருக்காது. இப்படி இந்த ரெண்டுக்குமே இடைப்பட்டவை. தென் லத்தீன் மொழியில் இது இடைப்பட்டவை, இது தெரிஞ்சுக்கணும். தென் லத்தீன் மொழியில் இந்த வைரஸை லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா விஷம் என பொருள்படும். லத்தீன் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும். வைரஸ்கள் செல்லுக்குள்ளேயே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும். வைரஸுகள் செல்லுக்குள்ளேயே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸை பற்றிய பாடப்பிரிவு வைராலஜி எனப்படும். வைரஸுகள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. வைரஸுகள் வேறுபட்ட வடிவமுடையவை. அதாவது இந்த வைரஸுகள் எல்லாமே வேறுபட்ட டிஃப்ரெண்ட் ஷேப். ஓகேவா? சரி, வேறுபட்ட வடிவம் உடையவை. அவை கோள வடிவம் தென் அல்லது பிற வடிவங்கள். இம்பார்ட்டன்ட், கோல் வடிவம் அண்டு கோள வடிவம், இந்த ரெண்டும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறேன்னா வைரஸினுடைய அமைப்பு. இனி நம்ம என்ன படிக்க போறோன்னா ஒரு வைரஸ் நம்ம கையில் இருக்குதுன்னா அது பாக்டீரியாவை விட 10,000 மடங்கு சிறியது. ஸோ அந்த வைரஸினுடைய அமைப்பை பற்றி படிக்க போகிறோம். வைரஸானது அதன் மைய பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை
கொண்டுள்ளது. வைரஸினுடைய சென்டரில், அதாவது இது ஒரு வைரஸ்னால் அதனுடைய சென்டரில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. அதனை சுற்றி புரத உரை காணப்படுகிறது. அந்த வைரஸை சுற்றி என்ன இருக்குமா? புரத உரை காணப்படுகிறது. சில வகை வைரஸுகளில் அப்புரத உரையை சூழ்ந்து புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றிலான வேறொரு உரை காணப்படுகிறது. இவ்வுரையில் கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன. அதாவது ஸ்பைக், ஓகேவா, கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன. அவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. இந்த கூர்முனை இருக்குல்ல, இந்த கூர்முனை என்ன இருக்குன்னா, இந்த வைரஸ் ஓம்புயிரி வேற ஏதாவது ஒரு உயிரிக்கு மேலே ஒட்டி கொள்வதற்கு உதவுகிறது. வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதன்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன. ஓகே, வைரஸ் அமைப்பு ஒரு வாட்டி கூட சிம்பிளாக சொல்லிடுறேன். வைரஸ் ஆனது அதன் மைய பகுதியில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்குது. அதனை சுற்றி புரத உரை காணப்படுகிறது. சில வகை வைரஸ்களில் அப்புரத உரையை சூழ்ந்து புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றாலான வேறு ஒரு உரை இருக்குது. அந்த உரை அவ்வுரையில் கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன. இவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. இந்த ஸ்பைக், அதாவது இந்த கூர்முனை ஓம்புயிரி வேற ஒரு இதில் ஒட்டி கொள்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்குகிறது. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வைரஸினுடைய பண்புகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வைரஸில் 2 இருக்குது. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது. வைரஸுகள் உயிருள்ள மற்றும் உயிர் இல்லாத பண்புகளை கொண்டுள்ளது. ஸோ உயிருள்ள பண்புகள் என்னென்னா, வெப்பம், வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றுக்கு இவை பதில் வினை புரிகின்றன. அதாவது வெப்பம், ஹீட் அண்ட் வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு இவை பதில் வினை, அதாவது எக்ஸ்ட்ரா என்ன செய்யுது, இது ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ இனி அதுக்கப்புறம் என்னென்னா, தென் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம். அதாவது இது வெப்பம், வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றுக்கு இவை பதில் வினை புரிகிறது. இரண்டாவது பண்பு என்னென்னா ஓம்புயிரியின் செல்லினுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொள்கின்றன. இந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னா, ஓம்புயிரின் என்னென்னா வேற ஒரு உயிருக்கு மேலே அது போய் சென்று, அதாவது அது கூர்முனையை மாதிரி அதனோட உடம்பு இருக்குல்ல, அதை அப்படியே ஒட்டி அதில் போய் சென்று அதனுடைய சந்ததி, ஓகேவா, சந்ததினா இது போல் இன்னும் வேறு பாக்டீரியா, வைரஸ்களை உருவாக்கி அதனை உருவாக்கி கொள்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா உயிரற்ற பண்பு அதை பற்றி இப்போ பார்ப்போம். இனி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பண்பு என்னென்னா உயிரற்ற பண்புகள். அதாவது இது தன்னிச்சையான சூழ்நிலையில் இவை செயலற்ற நிலையில் காணப்படுகிறது. இவை செயலற்ற நிலையில் காணப்படுகிறது. இவற்றை படிகம்னா கல் போல ஆக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்களுக்கு அந்த வைரஸ்களை வைத்திருக்க முடியும். ஓகே, இனி அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா பாக்டீரியாவை பற்றி பார்க்க போகிறோம். சரி, பாக்டீரியா இதை பற்றி சொல்லப்போனால் ஒரு செல்லாலான ப்ரோகேரியாட்டுகள் ஆகும். பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாலான ப்ரோகேரியாட்டுகள் ஆகும். அதாவது இது என்னன்னா உட்கரு அற்றவை. இவை பூமியின் மீது முதலில் தோன்றி வாழும் உயிரினங்களாக கருதப்படுகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் பூமியின் மீது முதலில் தோன்றி வாழும் உயிரினங்களாக கருதப்படுகின்றன. வகைப்பாட்டியலில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன. இந்த பாக்டீரியாக்கள் வகைப்பாட்டியலில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன. பாக்டீரியாவை பற்றிய படிப்பு, நீங்கள் பாக்டீரியாவை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புக்கு பேர் என்னென்னா பாக்டீரியாலஜி. நீங்கள் பாக்டீரியாவை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புக்கு நேம் என்னென்னா பாக்டீரியாலஜி எனப்படுகிறது. பாக்டீரியாக்கள் 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. இந்த பாக்டீரியா எவ்வளோ நீளம் உடையதுன்னா 1 மைக்ரோமீட்டரில் இருந்து 5 மைக்ரோமீட்டர் நீளம் உடையது. சுவாசத்தின் அடிப்படையில் இவை 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பாக்டீரியாக்கள் எதன் அடிப்படையில்னா சுவாசத்தின் அடிப்படையில், நல்லா தெரிஞ்சுக்கணும், 2ஆக வகைப்படுத்துகிறாங்க.
சுவாசத்தின் அடிப்படையில் இவை இரண்டு வகைப்படும். அவை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காற்று சுவாச பாக்டீரியா. சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. காற்று சுவாச பாக்டீரியான்னு சொல்லும்போது அந்த பாக்டீரியா சுவாசத்துக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. காற்றில்லா சுவாச பாக்டீரியா சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை. அதாவது பாக்டீரியாவை ரெண்டாக பிரிக்கிறோம். காற்று சுவாசத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று காற்று சுவாசம், ஒன்று காற்றில்லா சுவாசம். ஸோ பாக்டீரியா வந்து எதை தான் சுவாசிக்குது? ஆக்சிஜனை தான் சுவாசிக்குது. தென் அதுக்கப்புறம் பாக்டீரியா இருக்குல்ல, அதனுடைய செல்லின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகிறது. இந்த பாக்டீரியாவினுடைய உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகின்றன. இவற்றில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை. இந்த பாக்டீரியாவில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன. தென் இதில் புரத சேர்க்கையானது 70S வகை 70S வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது. தென் இந்த பாக்டீரியா இருக்குல்ல, அதனுடைய செல்லினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்டீரியாவுடைய செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. உட்கரு பொருட்கள், இந்த பாக்டீரியாவுடைய உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு எனப்படும் என குறிப்பிடப்படுகிறது. இவற்றில் இந்த பாக்டீரியாவில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன. என்ன காணப்படுகிறது? டிஎன்ஏ. இதில் புரத சேர்க்கையானது 70S வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது. இந்த பாக்டீரியாவில் பிற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை. இந்த பாக்டீரியாவில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை. அதாவது செல் நுண்ணுறுப்புகள் எவைன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், சைட்டோபிளாச வலைப்பின்னல் ஆகியவை. இந்த பாக்டீரியாவில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை. ஸோ அந்த செல் நுண்ணுறுப்புகள் எதுனா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது பாக்டீரியாவில். தென் கோல்கை உடலம், தென் எண்டோபிளாச வலைப்பின்னல் ஆகியவை காணப்படுவதில்லை. இதில் இந்த பாக்டீரியா கசையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த பாக்டீரியா வந்து இந்த கசைகளை என்ன இருக்குல்ல, இந்த கசைகளினால் இவை இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறது. இது என்னென்னா பாக்டீரியாவின் ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லினுடைய வடிவம் இது. அந்த பாக்டீரியா செல்லினுடைய வடிவம் இது. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும், என்ன ஒரு ஸ்பைக் போல் இருக்குல்ல, இது வந்து நுண்ணிலை. சரியா? இந்த நுண்ணிலை மூலம்தான் இது என்ன செய்யும்? நுண்ணிலையா கசைகளை? அது நுண்ணிலை தான், ஆனால் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது கசைகளை. சரியா? கசைகளை மூலம்தான் அது இடப்பெயர்ச்சி செய்யும். இது நுண்ணிலை. அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன போல் இருக்குல்ல, இதெல்லாமே நுண்ணிலை. இந்த போர்ஷன் வந்து கேப்சூல், பாக்டீரியானுடைய கேப்சூல் இந்த போர்ஷன். தென் செல் சுவர், அதுக்கு அடுத்த போர்ஷன் இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, இந்த ஆமாம் பச்சையில் அந்த ப்ளூ கலரில் அது செல் சுவர். தென் செல் சவ்வு, இங்கே அதுக்கு செல் சுவருக்கு உள்ளே இருக்கக்கூடியது செல் சவ்வு. தென் சைட்டோபிளாசம் இங்கே இருக்குது, இந்த ஃபுல்லாக. ஓகேவா? இது சைட்டோபிளாசம். தென் கசையிலை, இங்கே ஒரு முட்டைமடி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதை கசையிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூக்ளியாய்டு, வட்ட வடிவ டிஎன்ஏ, நியூக்ளியாய்டு வட்ட வடிவ டிஎன்ஏ. ஓகே, நம்ம இப்போ பாக்டீரியா பார்த்தோம். ஆனால் இதில் சில வைரஸ்களினுடைய வகை நம்ம பார்க்கல, நம்ம நேரமே பார்த்துருக்கணும். ஸோ அதை நம்ம இப்போது பார்ப்போம், கோவப்படாதீங்க. இனி நம்ம பாக்டீரியா, அதாவது வைரஸ், நான் நேரமே வைரஸ் பார்த்துருக்கணும், பார்க்கல, இப்போ நம்ம பார்க்குறோம். சரியா? அதாவது இது வைரஸினுடைய வகைகள் எதுனா பாக்டீரியோ பேஜ், சிக்கலான வடிவம்.
பாக்டீரியா பேஜ் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா சிக்கலான வடிவம். எந்த வடிவம்னு சொல்ல முடியாத அளவில் ஒரு சிக்கலான வடிவம். உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இது எந்த வடிவம்னு? ஸோ இந்த பாக்டீரியா பேஜோடைய வடிவம் சிக்கலான வடிவம். இது என்னென்னா இங்கே சென்டரில் டிஎன்ஏ இருக்குது. தென் இது கேப்சிட் ஓகேவா. தென் இது இந்த ஃபுல் போர்ஷன் இதிலேருந்து இது வர தலை. தென் இது வந்து உரை சரியா. தென் இது வந்து மையப்பகுதி, இது மையப்பகுதி. தென் இன்னும் ஒரு வடிவம் இருக்குது. என்ன வடிவம்னா இது வந்து இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது கோள வடிவம். இது நம்மளால் பார்த்தா சொல்ல தெரியுது, இது கோளம் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸா மீன்ஸ் இது வந்து கோளம் ஷேப்பில் இருக்கும், அதனால் கோள வடிவம். தென் இது வந்து மேலே என்ன இருக்குன்னா மேற்பரப்பு புரதங்கள். தென் இது கேப்சிட் அண்டு இது வந்து ஆர்என்ஏ, இது ஆர்என்ஏ. தென் இன்னும் ஒரு வடிவம் இருக்குது பார்ப்போம். இது இனியாவது மூன்றாவது வடிவம். ஃபர்ஸ்ட் வடிவம் பார்த்துட்டோம் சிக்கலான வடிவம். தென் கோள வடிவம். இது வந்து உருளை வடிவம் சரியா, சிலிண்டர் ஷேப் உருளை வடிவம். புகையிலை மொசைக் வைரஸ். ஸோ இங்கே ஆர்என்ஏ இங்கே மேலே இருக்குது சரியா, ஆர்என்ஏ. தென் கேப்சிட் புரதம், இது வந்து கேப்சிட் புரதம், இதெல்லாமே கேப்சிட் புரதம். ஸோ 3 டைப் இருக்குது. உருளை மொசைக் வைரஸ் உருளை வடிவம், சாரி புகையிலை மொசைக் வைரஸ் உருளை வடிவம், இன்ஃப்ளூயன்ஸா கோள வடிவம், அண்டு இனி ஒரு இது என்ன இருக்குன்னா பாக்டீரியோ பேஜ் சிக்கலான வடிவம். நேரமே நம்ம பார்த்தது பாக்டீரியா, அதாவது வைரஸினுடைய வடிவம். இப்போ நம்ம பார்க்குறது பாக்டீரியா. அதாவது நேரமே நம்ம அந்த மறந்துட்டேன் காட்டுறதுக்கு. ஸோ அதனால் குழம்பாதீங்க, நேரமே காட்டினது வைரஸ் எந்தெந்த வைரஸ்ன்னு. இப்போ நம்ம பார்க்குறது பாக்டீரியா ஓகேவா. சரி, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் இதுதான் பாக்டீரியா. சரி, அதன் பிறகு ஓகே. தென் இப்போ பாருங்கள், செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செல்லினுடைய ஷேப்பு, அதாவது அது அந்த செல் என்ன ஷேப்பில் இருக்கோ அதை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிலஸ் கோல் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு பேசிலஸ் ஆந்தராக்சிக்ஸ். அதாவது பேசிலை, அதாவது கோல் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு பேசிலஸ் ஆந்த்ராக்சிக்ஸ். தென் ஸ்பைரிலா சுருள் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி ஓகேவா. அதாவது ஸ்பைரிலா சுருள் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. தென் ஹாக்கே. சரி, காக்கை அதாவது கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா. காக்கைனா கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா. தென் அவை ஒட்டி கொண்டு இணையாகவோ சங்கிலி வடிவிலோ அல்லது கொத்தாகவோ காணப்படும். இந்த காக்கை வடிவ பாக்டீரியா, அதாவது கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா ஒட்டி கொண்டு இணையாகவோ சங்கிலி வடிவிலேயோ கொத்தாகவோ காணப்படுகிறது. அதாவது இணையாகவோ அப்படின்னு சொல்லும்போது டிப்ளோகாக்கஸ். தென் சங்கிலி வடிவிலோ ஸ்டெரெப்டோகாக்கஸ். தென் கொத்தாகவோ பேரும் சரியா வரல வாயில். ஸ்டைப்பெலோகாக்கஸ் ஓகேவா. ஸ்டைப்பெலோகாக்கஸ் கொத்தாகவோ, அதாவது இந்த முந்திரி கொத்து பழம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுபோல் கொத்தாகவோன்னு சொல்லும்போது ஸ்டைப்பெலோகாக்கஸ். தென் பாக்டீரியாவில் இன்னும் ஒரு டைப் இருக்குது, என்னென்னா விப்ரியோ, அதாவது ஹாமா வடிவ பாக்டீரியா. ஸோ எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா. தென் மொத்தம் 4 பார்த்தோம். 4க்கும் அதுக்கான ஷேப் கொடுத்துருக்காங்க. பேசிலஸ், இது வந்து பேசிலஸ். அண்டு தென் வந்து ஹாக்கை. தென் இது விப்ரியோ. தென் இது வந்து ஸ்பைரிலா சரியா, இது ஸ்பைரிலா. ஸோ இந்த 4 வடிவமும், அதாவது விப்ரியோ காலரே, அதாவது விப்ரியோ இங்கே இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி இந்த ஹாக்கை. தென்
ஸ்பைரிலா தென் பேசிலஸ். இன்னும் பாக்டீரியாவை கசை இலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்களை பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மேலும் கசை இலைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒற்றை கசை இலை, அதாவது ஒரு முனையில் ஒரு கசை இலை மட்டும் காணப்படும். ஒற்றை கசை இலை அப்படின்னா ஒரு முனையில் ஒரு கசை இலை மட்டும் காணப்படும். எடுத்துக்காட்டு என்னென்னா விப்ரியோ காலரை. ஒரு முனை கற்றை கசை இலை, இது ஒற்றை கசை இலை, இது ஒரு முனை கற்றை கசை இலை. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கசை இலை ஒரு முனையில் கற்றையாக அப்படி ஒரு கொத்தாக இருக்கும். சரியா? கசை இலை ஒரு முனையில் கற்றையாக காணப்படும். எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ். ஒரு முனை கற்றை கசை இலை, அதாவது கசை இலை ஒரு முனையில் கற்றையாக காணப்படும். எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ். இருமுனை கற்றை கசை இலை, இது இருமுனை கற்றை கசை இலை. கசை இலை இரு முனைகளில் கற்றையாக, அதாவது அப்படி கொத்தாக இருக்கும். இருமுனை கற்றை கசை இலை. கசை இலை இரு முனைகளிலும் இரண்டு சைடுலேயுமே கற்றையாக காணப்படும். எடுத்துக்காட்டு ரோட்டோஸ் பைரிலம் ரூபரம். நெய்ம் வாயில் வரல. எடுத்துக்காட்டு ரோட்டோஸ் பைரிலம் ரூபரம். தென் சுற்று கசை இலை பாக்டீரியாவின் செல் சுவரை சுற்றி கசை இலை காணப்படும். எடுத்துக்காட்டு ஏகோலை. சுற்று கசை இலைனா அதாவது பாக்டீரியாவின் செல் சுவரை சுற்றி, அதாவது பாக்டீரியாவினுடைய செல் சுவரை சுற்றி கசை இலை காணப்படும். எடுத்துக்காட்டு ஏகோலை. தென் கசை இலை அற்றவை, இவற்றில் கசை இலை காணப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. கசை இலை அற்றவை, இவற்றில் கசை இலை காணப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. தென் அதனுடைய ஃபிகர் படம் கொடுத்துருக்கு. இது கசை இலை அற்றவை, இதில் சுத்தமாக கசை இலை இல்லை. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க? கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. கசை இலை இல்லைன்னா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. தென் ஒற்றை கசை இலை, ஒரு கசை இலை மட்டும் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? விப்ரியோ காலரை. இங்கே பாருங்கள், ஒரு ஒற்றை கசை இலை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஒற்றை கசை இலை விப்ரியோ காலரை. தென் இருமுனை கசை இலை, அது என்ன சொல்லுவாங்க? இருமுனை கசை இலைக்கு எடுத்துக்காட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது சுற்று கசை இலை. இது என்ன பண்ணோம்? சுற்றி கசை இலையாக இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி கசை இலையாக இருக்குது. இது சுற்று கசை இலை. எடுத்துக்காட்டு ஏகோலை. சுற்று கசை இலை. எடுத்துக்காட்டு ஏகோலை. ஒரு முனை கற்றை கசை இலை, இது ஒரு முனை கற்றை கசை இலை. எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ். ஒரு முனை கற்றை கசை இலை, ஒரு முனையில் கற்றையாக இருக்குது நிறையா. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா சூடோமோனாஸ். தென் இருமுனை கற்றை கசை இலை. எடுத்துக்காட்டு ரோட்டோஸ் பைரிலம் ரூபரம். ரோட்டோஸ் பைரிலம் ரூபரம். சரி, ஃபிகர் பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்ப்போம். பாக்டீரியாக்கள் பல வழிகளில் தமது உணவை பெறுகின்றன. அதாவது பாக்டீரியா என்ன செய்யணும்? பல வழிகளில் தமது உணவை பெறுகின்றது. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. அதாவது தாவரங்களைப் போல, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்து தனது உணவை தானே தயாரித்துக் கொள்வது போல ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியா. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டால் சயனோ பாக்டீரியா. அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன. அந்த வேதிப்பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரஜன் சல்பைடு. அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை, கெமிக்கல் அதாவது திங்ஸ் வச்சு வேதிப்பொருட்களை பயன்படுத்தி
உணவை தயாரிக்கின்றன, அதாவது அமோனியா தென் ஹைட்ரஜன் சல்ஃபைட். இச்செயல்முறை வேதி சார்பு உணவூட்டம் எனப்படுகிறது. இதை என்ன சொல்லுவாங்க? வேதி சார்பு உணவூட்டம் என அழைக்கப்படுகிறது. சில வகையான பாக்டீரியாக்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறது. சில வகையான பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறது. எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் உள்ள ஏ கோலை. தென் பாக்டீரியாக்கள் பிளத்தல், அதாவது ஸ்பிளிட் பண்ணுற போல பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன. அதாவது இரண்டாக பிளக்கிறதுக்கு பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. சில வகை பாக்டீரியாக்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏ கோலை. பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன, அதாவது இரண்டாக பிளத்தல். இனி நம்ம படிக்க போகிறது பூஞ்சைகள், ஃபங்கை. அதாவது பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சேர்ந்தவை. அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை. அவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன. பூஞ்சைகள் ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட், பல செல்களுக்கு எடுத்துக்காட்டு பென்சிலியம். தென் இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகிறது. வகைப்பாட்டியலில் இவை பூஞ்சை உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது வகைப்பாட்டியலில் இவை பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படுகிறது. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி என அழைக்கப்படுகிறது. தென் அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. எடுத்துக்காட்டு காளான். பூஞ்சைகளில் சுமாராக 70,000 சிற்றினங்கள் உள்ளன. பூஞ்சைகளில் சுமாராக 70,000 சிற்றினங்கள் உள்ளன. இப்பகுதியில் ஒரு செல் பூஞ்சியான ஈஸ்ட் பற்றி மட்டும் படிக்க விரும்புகிறேன். ஓகே, இது பாருங்கள். பூஞ்சையை பற்றி நம்ம படிச்சுட்டோன்னா பூஞ்சைகள் யூகேரியட் வகையை சேர்ந்தவை. யூகேரியாட்டிக் வகையை சேர்ந்தவை அந்த பூஞ்சைகள். அவற்றில் பச்சையம் இருக்காது. இவை ஒளியற்ற சூழலில் வளர்கிறது. தென் பூஞ்சைகள் ஒரு செல் அல்லது பல செல்லால் ஆனவை. ஒரு செல்லுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட்டு, பல செல்லுக்கு எடுத்துக்காட்டு பென்சிலியம். தென் இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகிறது. வகைப்பாட்டியலில் இவை பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு மைக்காலஜி. பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு மைக்காலஜி. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. எடுத்துக்காட்டு காளான். தென் பூஞ்சைகளில் சுமார் 70,000 சிற்றினங்கள் உள்ளன. இனி நம்ம படிக்கக்கூடியது பூஞ்சைகளின் செல் அமைப்பு. ஒரு பூஞ்சை இருக்குன்னா அதனுடைய செல் அமைப்பு என்னன்னு பார்ப்போம். ஈஸ்ட்டுகள் வளிமண்டலத்தில் தனிச்சையாக காணப்படுகின்றன. ஈஸ்ட்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கிறது. ஈஸ்ட்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன. இவற்றுள் செல்கள் முட்டை வடிவமானவை. அதாவது இந்த ஈஸ்ட்டுகள், இவற்றினுடைய ஈஸ்ட்டுகளுடைய செல் இருக்குல்ல, இது என்ன வடிவம்னா என்ன ஷேப்னா முட்டை வடிவம் உடையது. தென் அவை செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன. இவை என்ன பெற்றிருக்குன்னா இந்த பூஞ்சைகள் செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன. தென் இவற்றில் சைட்டோபிளாசம் துகள் போன்றவை. இந்த ஈஸ்ட்டுகள் அல்லது பூஞ்சைகளில் இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும்? துகள் போன்றது. தென் அதனுள் வாக்குவோல்கள், செல் நுண்ணுறுப்புகள், கிளைகோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன. சைமேஸ் என்னும் நொதி உதவியால் ஈஸ்ட்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. சைமேஸ் என்னும் நொதியின் உதவியால் ஈஸ்ட்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. சைமேஸ் நொதியின், அதாவது ஒருவாட்டி கூட சொல்கிறேன், சைமேஸ் என்னும் நொதியின் உதவியினால் ஈஸ்ட்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கின்றன. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த பூஞ்சைகள் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஒரு வாட்டி கூட லைட்டாக அப்படியே பார்த்துருங்க. என்னென்னா பூஞ்சைகளின் செல் அமைப்பு. ஈஸ்ட்டுகள் வளிமண்டலத்தில் தனிச்சையாக காணப்படுகின்றன. தென் ஈஸ்ட்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கிறது. இவற்றின் செல்கள் முட்டை வடிவமானவை. இவை செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன. இவற்றில் சைட்டோபிளாசம் துகள் போன்றது. தென் அதனுள் வாக்வோல்கள், செல் நுண்ணுறுப்புகள், கிளைகோஜன் எனப்படும்
எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன. சைமேஸ் என்னும் நொதியினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகிறது. இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கிறது. மொட்டு விடுதல், இது இந்த பூஞ்சைகள் அல்லது ஈஸ்டுகள் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் ஈடுபடுகிறது. தென் இனி என்னென்னா ஈஸ்டின் அமைப்பு இல்லைனா பூஞ்சையினுடைய அமைப்பு என்னென்னா இப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். தென் செல் சவ்வு, இது செல் சவ்வு. தென் வாக்வோல் அதாவது வெற்றிடம், ஓகேவா, வாக்வோல் அதாவது வெற்றிடம் இது. தென் சைட்டோபிளாசம், தென் உட்கரு, உணவு துகள், இது உணவு துகள். இதுதான் ஈஸ்டினுடைய அமைப்பு. இனி நம்ம படிக்க போகிறது ஆல்கா அல்லது பாசி. ஆல்காக்கள் எளிய தாவர உடல் அமைப்பை பெற்ற யூகாரியாட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பு பெற்ற யூகாரியாட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் ஈரமான வாழிடங்களில் காணப்படுகின்றன. இந்த ஆல்காக்கள் ஈரமான வாழிடங்கள் காணப்படுகின்றன. அதிக அளவில் பசுங்கனியத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குளம் ஏரி இதில் எல்லாம் அதிக அளவு பசுங்கணிகத்தை பெற்றுள்ளன. இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன. எனவே இவை நீர் புற்கள். இந்த ஆல்கா அல்லது பாசியை என்ன சொல்லுவாங்கன்னா நீர் புற்கள் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டு வைப்பாங்க. நீர் புற்கள் என்னென்னா ஆல்கா அல்லது பாசி. அதன் பிறகு இவை பசுங்கணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. இந்த ஆல்கா அல்லது பாசிகள் பசுங்கணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகங்கள் கொண்டுள்ளன. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகங்கள் கொண்டுள்ளன. ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி. ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி எனப்படும். இனி ஆல்காவினுடைய வேறுபட்ட வடிவங்கள். ஆல்காவின் வேறுபட்ட வடிவங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாம்டோமோனாஸ், இதெல்லாமே ஆல்கா அல்லது பாசிகள். கிளாம்டோமோனாஸ், வால்வாக்ஸ் அண்டு யூலோத்ரியக்ஸ் அண்டு பிரிசியல்லா, தென் ஹல்வா அண்டு ஹைட்ரோடிக்டியான். ஆல்காவின் அளவானது 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை வேறுபடுகிறது. ஆல்காக்களின் அளவு 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இவை ஒரு செல்லாலான நுண்ணியவையாகவோ, அதாவது எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ், இந்த ஆல்கா ஒரு செல்லாலையும் இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் அல்லது பல செல்களாலான பெரிய அளவுடையவையாகவோ, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது சர்ஹாசம். ஓகே, பல செல்லாலான பெரிய அளவுடையவையாகவோ, எடுத்துக்காட்டு சர்ஹாசம் இருக்கலாம். ஒரு செல்லாலான ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்கள் கோள வடிவம், கோல் வடிவம், சுழல் வடிவம் உள்ளன. பல செல்லாலான ஆல்காக்கள் இலைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன. அதாவது இப்பகுதியில் நாம் என்ன பார்க்கணும்னா ஒரு செல் ஆல்காக்கள் அல்லது கிளாமிடோமோனஸ் பற்றி இப்போ படிக்க போகிறோம். பாருங்க, ஆல்காக்களின் அளவு 1 மைக்ரோமீட்டர் முதல் 50 மைக்ரோமீட்டர் வரை வேறுபடுகிறது. இவை ஒரு செல்லாலான நுண்ணியவையாகும். எடுத்துக்காட்டு ஒரு செல்லாலான ஆல்காக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். பல செல்லாலான, அதாவது பல செல்களாலான பெரிய வடிவ அளவுடையவை எடுத்துக்காட்டு என்னன்னா சர்ஹாசம். தென் ஒரு செல்லாலான ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்கள் கோள வடிவம், கோல் வடிவம், சுழல் வடிவங்களாக உள்ளன. தென் அதன் பிறகு பல செல்களான ஆல்காக்கள் இலைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கிளாமிடோமோனஸ் பற்றி படிக்க போகிறோம். கிளாமிடோமோனஸின் செல்லின் அமைப்பு. கிளாமிடோமோனாஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும். இவை முட்டை, கோள அல்லது பேரிக்காய் வடிவமுடையது, அல்லது முட்டை வடிவம் அல்லது கோள வடிவம் அல்லது பேரிக்காய் வடிவமுடையது. கிளாமிடோமோனஸுடைய வடிவம். கிளாமிடோமோனஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும். இவை முட்டை, கோள அல்லது பேரிக்காய் வடிவமுடையது. பொதுவாக கிளாமிடோமோனஸ் என்னெல்லாம் வடிவம் படித்தோம், அதாவது முட்டை வடிவத்தில் இருக்கும், கோளை வடிவத்தில் இருக்கும், இல்லைனா பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள்,
குளங்கள், சாக்கடை மற்றும் நன்னீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை. குளங்கள், சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை. இவை குறுகிய முன்பகுதியும் அகன்ற பின்பகுதியையும் பெற்றுள்ளன. இனி கிளாமிடோமோனஸின் அமைப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் ஃபுல்லாக கிளாமிடோமோனஸ். இது கிளாமிடோமோனஸுடைய கிளை, அதாவது கசைகளை. தென் இதில் ஒரு அந்த கசைகளுடைய இந்த எண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து வாக்வோல் அண்டு இது மைட்டோகாண்ட்ரியா. இது கிளாமிடோமோனஸுடைய மைட்டோகாண்ட்ரியா இது. தென் சைட்டோபிளாசம், அதாவது இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லாஸ்ட்டு எண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம் அண்ட் பசுங்கணிகம். இந்த பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், பசுங்கணிகம். தென் இது வந்து உட்கரு. தென் பைரினாய்டு, இதில் இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு சைஸில் அவரை ஷேப்பில் பைரினாய்டு அண்டு ஸ்டார்ச் துகள்கள் இதுக்குள்ளே இருக்குது. தென் ஹோல்கை உறுப்பு, இதுக்கு உள்ளாடி ஹோல்கை உறுப்பு. தென் கண் புள்ளி இதெல்லாமே இருக்குது. இவற்றின் செல்லானது, அதாவது கிளாமிடோமோனஸுடைய செல்லானது செல்லுலோஸ் ஆலான மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது. அதாவது கிளாமிடோமோனஸின் செல்லானது செல்லுலோஸ், எதால செல்லுலோஸ் ஆன மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது. செல் சுவருக்கும் பசுங்கணியத்துக்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. செல்லானது கோப்பை வடிவ பசுங்கணியத்தில் கோப்பை வடிவ பசுங்கணியத்தின் உட்புற குழிவு பகுதியில் பெரிய இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது. செல்லின் முன்பகுதி இயக்கத்திற்கு, செல்லினுடைய அந்த பெரிய அந்த கசைகளை மாதிரி இருந்தல, அது செல்லினுடைய முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் 2 கசைகளை கொண்டுள்ளது. 2 சுருங்கும் நுண்குமிழ் ஒவ்வொன்றும் கசையிலையின் அடிப்புறத்தில் காணப்படுகிறது. தென் பசுங்கணிகத்தினுடைய முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்திலான கண்புள்ளியை கொண்டுள்ளது. கிளாமிடோமோனஸில் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறது. கிளாமிடோமோனஸில் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம். இனி நம்ம படிக்க போகக்கூடியது புரோட்டோசோவா. புரோட்டோசோவாக்கள் கிரேக்க மொழியில் புரோட்டோஸ், சோவன், அதாவது புரோட்டோஸ்னா முதல், சோவன்னா விலங்கு. ஒரு செல் யூகேரியட்டுகளாகும். அதாவது புரோட்டோசோவாக்கள் ஒரு செல் யூகேரியட்டுகளாகும். இதை கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோஸ்னா முதல், சோவன்னா விலங்கு. இவை வகைப்பாட்டிலில் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன. இந்த புரோட்டோசோவாக்கள் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன. புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல். புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது. இவை குளங்கள், பெருங்கடல்கள், ஈரமான மண் ஆகியவற்றிலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் மற்றும் திசுக்களிலும் காணப்படுகிறது. ஸோ இது ரொம்ப அடுத்த ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நோயை உண்டாக்குகின்றன. அதுக்கப்புறம் இவை என்ன செய்யணும், நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா. இந்த புரோட்டோசோவா 2 முதல் 200 மைக்ரான் அளவுடையவை. இந்த புரோட்டோசோவா 2 முதல் 200 மைக்ரான் அளவுடையவை. புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன. இந்நுண்ணுறுப்புகள் அதாவது அது என்ன பண்ணனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இயங்குவதற்கு பயன்படுகிறது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 விஷயம் புரோட்டோசோவா பற்றி படிக்கிறோன்னா, புரோட்டோசோவாக்கள் அப்படின்னா இது ஒரு செல் யூகேரியட்டுகளாகும். இதை கிரேக்க மொழியில் புரோட்டோஸ்னா முதல், சோவனா விலங்கு என பொருள்படும். தென் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன. தென் இந்த புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல். அதன் பிறகு இனி ஒன்று, இவை 2 முதல் 200 மைக்ரான் அளவு உடையவை. புரோட்டோசோவாவுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பேரமிசியம், யூக்ளினா, இன்னொன்று இருக்குது, அதாவது பிளாஸ்மோடியம். ஸோ அது 2வது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேரமிசியம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பாருங்கள், செப்பல் ஷேப்பு மாதிரி இருக்குல்ல. தென் இங்கே பாருங்கள், இது என்னது, உணவு நுண்குமிழ் அண்டு செல்லினுடைய மலப்புள்ளை. தென்
ஃபேரிங்ஸ் அண்டு வாய்ப்பள்ளம். ஸோ இப்படி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு யூக்ளினா. ஸோ புரோட்டோசோவாக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். தென் பேரமீசியம் யூக்ளினா. தென் யூக்ளினா இப்படி தான் இருக்கும். ஒளியேற்பு. ஓகே, இது ஒளியேற்பு பகுதி. தென் ஸ்டிக்மா கண்புள்ளி. ஸ்டிக்மானா கண்புள்ளி. தென் கசைகளை, கோல்கை உறுப்புகள், எண்டோப்ளோச வலைப்பின்னல், பசுங்கணிகம், தென் உட்கரு, மைட்டோகாண்ட்ரியன், தென் சுருங்கு நுண்குமிழ் எல்லாமே இருக்குது யூக்ளினால. தென் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பிளாஸ்மோடியம். ஸோ இதுதான் என்னது பிளாஸ்மோடியம். ஸோ கோல்கை உறுப்பு, தென் அதுக்கப்புறம் எண்டோப்ளாச வலைப்பின்னல், தென் மைட்டோகாண்ட்ரியா, தென் ரோப்டிரைஸ் அண்ட் உட்கரு, தென் நுண்குழாய்கள் இதெல்லாமே இருக்குது. தென் பிளாஸ்மோடியம். ஸோ இனி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதன் பிறகு பாருங்கள் புரோட்டோசோவாக்களின் வகைகள். புரோட்டோசோவாவின் வகைகள் சிலியேட்டா, அதாவது ஒரு வகை சிலியேட்டா சிலியாக்களால் இடம்பெறுகின்றன. சிலியேட்டா இனம் வந்து சிலியாக்களால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு பேரமீசியம். சிலியேட்டா சிலியாக்களால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு பேரமீசியம். தென் பிளாஜலேட்டா இவை வந்து கசையிலைகளால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு யூக்ளினா. பிளாஜலேட்டா இவை கசையிலைகளால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு யூக்ளினா. சூடோபோடியா இவை போலி கால்களால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு அமீபா. சூடோபோடியா இவை போலி கால்களால் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு அமீபா. தென் ஸ்போரோசோவா இவை வந்து ஒரு ஒட்டுண்ணி. ஸ்போரோசோவா இவை ஒரு ஒட்டுண்ணி. எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். ஸ்போரோசோவா இவை ஒரு ஒட்டுண்ணி. எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். இனி நம்ம படிக்க போகிறது புரோட்டோசோவா செல்லினுடைய அமைப்பு. ஒரு புரோட்டோசோவா நம்மக்கிட்ட இருக்குன்னா அதனுடைய செல்லினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமீபா நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினமாகும். இவை அதாவது புரோட்டோசோவா இது வந்து அமீபாவும் இந்த புரோட்டோசோவா இனத்தை சேர்ந்தவை. ஸோ அமீபா நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினமாகும். இவை குளத்து நீரில் காணப்படுகின்றன. இவை ஒழுங்கற்ற வடிவமுடையவை. இவை செல் சவ்வு. ஓகே, இவை ஒழுங்கற்ற வடிவமுடையது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா? அமீபா இது வந்து ஒரு செல்லால் ஆனவை. தென் இது எங்கே இருக்கும்? குளத்து நீரில் இருக்கும். தென் இதனுடைய ஷேப்பு ஒழுங்கற்ற வடிவில் இருக்குது. தென் இவை செல் சவ்வு சைட்டோபிளாசம் உட்கருவை கொண்டுள்ளன. இவை வந்து செல் சவ்வு எங்கே இருக்குது? செல்லுடைய சவ்வு சைட்டோபிளாசம் அண்டு உட்கருவை கொண்டுள்ளன. அமீபா என்பது போலிக்கால்கள் மூலம் இடம்பெறும் ஒரு புரோட்டோசோவாகும். இதில் போலிக்கால்கள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அமீபா என்பது போலி கால்கள் மூலம் இடம்பெயரும் ஒரு செல்லாலான உயிரினமாகும். தென் அதன் பிறகு போலி கால்கள் செல் சவ்வின் நீட்சியடைந்த பகுதியாகும். அதாவது போலி கால்கள் இதெல்லாமே போலி கால்கள், சரியா? இது எல்லாமே நீட்சி அடைந்த பகுதிகளாகும். இரையை அதாவது ஆல்காவை இரையை பிடிக்க இவை உதவுகிறது இந்த போலி கால்கள். அதாவது இப்படி என்ன பண்ணணும்னா, இது வந்து இறை இதில் இருக்குன்னா இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு மாறி போய் அந்த இரையை போய் அதனுடைய உடம்புக்குள்ளாடி ஆக்கிரும். ஸோ இரையை பிடிக்க இந்த போலி கால்கள் உதவுகின்றன. அமீபாவின் உடலானது உணவு துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகின்றது. அதாவது என்ன இருக்குது பாருங்கள், சுருங்கும் நுண்குமிழ். ஓகேவா? அதாவது அமீபாவின் உடலானது உணவு துகள்களை சூழ்ந்து, இது ஒரு உணவு இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு உணவு எழுதலை, வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு உணவுனா இதனுடைய கால்களை இப்படி மாற்றி கொண்டு வந்து இதை உள்ளாடி கொண்டு போயிடும். ஸோ இது உள்ளாடி கொண்டு போகிறது இந்த போலி கால்களுடைய வேலை. அதுக்கப்புறம் அமீபாவின் உடலானது உணவு துகள்களை என்ன செய்கிறோம்? சூழ்ந்துடும். இப்படியே சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம், இதே மாதிரி ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகின்றன. இந்த ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் இந்த உணவை விழுங்குகின்றன. சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கு நுண்குமிழ் இங்கே பாருங்கள், சைட்டோபிளாசம் இதில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன. இந்த சைட்டோபிளாசம் இதில் இருக்க வச்சுக்கோங்க. இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய சுருங்கு நுண்குமிழ் வந்து இது சாப்பிட்ட உணவினுடைய கழிவை வெளியேற்றுகிறது. இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த
அமீபா இதில் எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுதுன்னா இணைவு மற்றும் ஸ்போர்கள் உருவாதல் முறையில் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், இந்த படத்தை வச்சு தான் சொல்கிறேன். இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். இது வந்து எங்கே கனவு, இது ஒரு செல்லால் ஆனது தான் புரோட்டோசோவா, சரியா, இல்லைன்னா அமீபா. ஓகே, புரோட்டோசோவாவில் ஒரு இனம் தான் அமீபா. சரி, இது ஒரு செல்லால் ஆனவை. தென் இதனுடைய ஷேப்பை பாருங்கள், ஒழுங்கற்ற ஷேப்பு. தென் இதில் செல் சுவர், செல் சவ்வு, சரியா, செல் சவ்வு. தென் சைட்டோபிளாசம், தென் உட்கரு எங்கே இருக்குது, உட்கரு, இதெல்லாமே இருக்குது. அமீபா என்பது போலி கால்கள் மூலம் இடம்பெயரும் புரோட்டோசோவா ஆகும். இந்த அமீபா எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா இந்த போலி கால்கள் மூலம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெறுகிறது. தென் இரையை பிடிக்க, சப்போஸ் ஏதாவது ஒரு இரை இருந்ததுன்னா அதை பிடிக்க இந்த போலி கால்கள் உதவுகிறது. தென் அமீபா என்பது போலி கால்கள், லத்தீன் மொழியில் பொய்க்கால்கள், சரியா. அமீபா என்பது அமீபானா போலி கால்கள், சரியா, போலி கால். ஸோ இந்த போலிக்காலை லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த போலிக்காலை லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா பொய்க்கால்கள், சரியா. சரி, தென் அமீபா என்பது போலிக்கால்கள் மூலம் இடம்பெறுகின்றன. ஸோ தென் இந்த அமீபா போலிக்கால்கள், இதை லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா பொய்க்கால்கள் என்ன சொல்லுவாங்க. இந்த போலிக்கால்கள் செல் சவ்வின் நீட்சி அடைந்த பகுதியாகும். இந்த போலிக்கால்கள் என்ன செய்யணும், நீட்சி அடைந்து போகும். என்னத்துக்குன்னா இரையை பிடிக்கிறதுக்கு அமீபாவின் உடலானது உணவு துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்கின்றன. அமீபாவின் உடலானது இப்படி எங்கேயாவது ஒரு உணவு இருந்ததுன்னா அதை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குகின்றன. சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கு நுண்குமிழ் கழிவு நீக்கத்திற்கு உதவுகிறது. இந்த சைட்டோபிளாசம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சுருங்கும் நுண்குமிழ், ஸோ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குது, சுருங்கும் நுண்குமிழ் கழிவுநீர் மாற்றத்திற்கு உதவுகிறது. தென் இணைவு மற்றும் ஸ்போர்கள் உருவாக்கும் மூலம் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஸோ இப்போ கொஞ்சம் நிறைய இருந்தது, நான் இந்த ஒரு படத்தை வச்சு சொல்லிட்டேன். சரி, இப்போ அது என்னென்னு பார்ப்போம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் அப்படியே இதில் இருக்குது, வேணா ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாமே அப்படியே இருக்குது, ஓகேவா, எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, புரியறதுக்காக அப்படியே சொன்னேன். ஓகே, இதை லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்க, பொய்க்கால்கள், போலிக்கால்களை லத்தீன் மொழியில் பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிரியான்கள். இனி நம்ம பார்க்க போகக்கூடியது பிரியான்கள். ஸோ பிரியான் என்ற சொல் புரதத்தாலான தொற்று துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பிரியான் என்ற சொல் புரதத்தாலான தொற்று துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பது இல்லை. பிரியான்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏயை கொண்டிருப்பது இல்லை. சரி, அதுக்கப்புறம் எனவே இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை. பிரியான்கள் நோய் தொற்றை இது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏயை கொண்டிருப்பதில்லை, அதனால் இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை. பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். தென் அடுத்து பாருங்கள், மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகின்றன. மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டு இதுக்கு, அதாவது இந்த பிரியான்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய். தென் இனி அனதர் ஒரு நோய் என்னென்னா குரு. இது உண்ணிகளுடன் தொடர்புடையவை. பிரியான்களுக்கு எடுத்துக்காட்டு குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய். தென் இனி அனதர் ஒரு எடுத்துக்காட்டு குரு. இது உண்ணிகளுடன் தொடர்புடையவை. ரொம்ப ஈஸி, படிச்சுக்கலாம். பிரியான்கள் புரதத்தாலான தொற்று துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை, எனவே இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை. பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். மூளையின் அமைப்பு
அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு குயிட்ஸ் பெல்ட், ஜேக்கப் நோய். மற்றொரு எடுத்துக்காட்டு என்னென்னா குரு. இது ஊன்நுண்ணிகளுடன் தொடர்புடையவை. இனி பாருங்கள் பிரியானுடைய அமைப்பு. இது பாருங்கள் புரதத்தாலான தொற்றுதுகள் என்ற வார்த்தையிலிருந்து புறப்பட்டது. தென் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை இது கொண்டிருக்காது. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருக்காது. இவை நோய் தொற்றை ஏற்படுத்தாது. பிரியான்கள் என்பவை திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்கள் பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்தும். இதனுடைய எடுத்துக்காட்டு என்னென்னா குயிட்ஸ் பெல், ஜேக்கப் நோய் மற்றும் குரு நோய். ஓகேவா? இது ஊன்நுண்ணிகளுடன் தொடர்புடையவை. பிரியான்கள் பார்த்துட்டோம். இன்னி பார்க்கக்கூடியது விரியான்கள். ஓகேவா? சரி, இனி இந்த ஃபிகரை வச்சு நான் சொல்லிடுறேன். இந்த விரியான்கள் என்பது முழுமையான வைரஸ் துகள்களாகும். இது முழுவதுமே வைரஸ் துகள்களாகும். இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளி புரத உரையும். இது வெளிப்புரத உரை. சரியா? புரத உரை. ஸோ இவங்க சிம்பிளாக போட்டிருக்காங்க புரத உரை. கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புரத உரையையும் நியூக்ளிக் அமிலம் உடைய உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது. நியூக்ளிக் அமிலம் எனப்படும் உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது. ஸோ தென் அதுக்கப்புறம் என்னென்னா நியூக்ளிக் அமிலத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். தென் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல் இருக்குன்னா அதுக்கு வெளியே காணப்படக்கூடிய வைரஸ்களை என்ன சொல்லுவாங்கன்னா விரியான்கள் என்று அழைக்கப்படுகிறது. விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. விரியான்கள் உயிருள்ள செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. இதை ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இதை ஃபிகரை பார்த்து சொல்லிட்டேன். இனி நம்ம அதை பார்க்கலாம். நம்ம இப்போ படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதை இனி இப்படி லைட்டாக ஒன்று பார்த்துக்கோங்க. விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புற புரத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தை உடைய உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது. அதாவது நியூக்ளிக் அமிலத்தில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகிறது. செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகிறது. விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து அப்படியே சொல்லி தந்தேன். சரி, இனி அடுத்த டாபிக் போகலாம். தென் இவ்வளோ நேரமும் நுண்ணுயிரிகள், இந்த அமீபாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இவை எல்லாமே நமக்கு தீங்கு தருது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் சில நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மையும் பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். நுண்ணுயிரிகளின் பயன்பாடு மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிரிகள் பயன்படுகிறது. அவற்றில் சில கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்களாம். சரி, ஃபஸ்ட்டு மருத்துவம். ஓகே, மருத்துவத்தில் இந்த நுண்ணுயிரிகள் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துடலாம். நாம் நுண்ணுயிரிலிருந்து உயிர்கொல்லிகள் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர்கொல்லிகள் அதாவது ஆன்டிபயாட்டிக். ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது. ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது. உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருளாகும். முதலில் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் சர் அலெக்சாண்டர் பிளமிங் என்பவரால் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. உயிர்கொல்லிகள் அல்லனா ஆன்டிபயாட்டிக். ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது. உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நஞ்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருளாகும். முதலில் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் சர் அலெக்சாண்டர் பிளமிங் என்பவரால் 1928ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. நம்ம இப்போ பார்த்தோம்ல பென்சிலின், அந்த மருந்து எதில் இருந்து எடுக்கிறாங்கன்னா பென்சிலின் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சை அல்லது ஃபங்கையிலிருந்து எடுக்கப்படுகிறது. பென்சிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு மருந்தானது பென்சிலியம் கிரைசோஜீனம் என்ற ஃபங்கை பூஞ்சையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த பென்சிலின் கிரைசோஜீனம் எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறதுனா டெட்டனஸ் மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது.
ஸ்டெரப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொல்லி ஸ்டெரப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. ஸ்டெரப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி இது ஸ்டெரப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொல்லி ஸ்டெரப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. இது பல்வேறு வகையான பாக்டீரியா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பிளேக் நோய் வந்துச்சுன்னா ஸ்டெரப்டோமைசின் என்னும் பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லி ஸ்டெரப்டோமைசிஸ் எனும் பாக்டீரியா பெறப்படுகிறது. ஸோ இது பிளேக் நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸ்டெரப்டோமைசின் பிளேக் நோயை குணப்படுத்த உதவுகிறது. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தடுப்பூசிகள். ஓகே, தடுப்பூசிகள் பற்றி பார்க்க போகிறோம். தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகிறது. எட்வர்ட் ஜென்னர் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட்வர்ட் ஜென்னர் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார். வேக்சினேஷன் என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது. நம்ம வேக்சின் போட்டிங்களா இப்படி கேட்குறீங்கல்ல, இந்த வேக்சினேஷன் என்ற சொல் இந்த எட்வர்ட் ஜென்னர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நோயாளியின் உடலில் இந்த தடுப்பூசியை செலுத்தும் போது உடலானது நோய் எதிர்ப்பு பொருளை ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கின்றன. அது நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு பொருள் உடலிலேயே தங்கியிருந்து எதிர்காலத்தில் நோய் கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன. எனவே வேக்சினேஷன் என்பது நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா ஆகிய நோய்களுக்கு MMN தடுப்பூசியும் காசநோய்க்கு BCG தடுப்பூசியும் வழங்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா ஆகிய நோய்களுக்கு MMN தடுப்பூசியும் காசநோய்க்கு BCG தடுப்பூசியும் வழங்கப்படுகிறது. இனி நம்ம பார்க்கக்கூடியது விவசாயத்தில் இந்த நுண்ணுயிரிகள், இந்த பாக்டீரியாக்கள் எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். நுண்ணுயிரிகள் கழிவுகளை சிதைவடைய செய்வதால், இந்த சின்ன நுண்ணுயிரிகள் கழிவுகளை சிதைவடைய செய்வதால் அவை சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்நிகழ்வின் போது நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப் பொருட்கள் மட்கும் கழிவுகளிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாக்கின்றன. இந்த உரம் இயற்கை உரம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கழிவுகளை சிதைவடை செய்யுது. ஸோ இது சிதைப்பவைகள். இது என்ன செய்யுது, இந்த நுண்ணுயிர்களை சிதைப்பவைகள் என்று அழைக்கிறோம். தெரிஞ்சுக்கணும். சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்நிகழ்வின் போது நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப்பொருட்கள் மக்கும் கழிவிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாகின்றது. இந்த உரம் இயற்கை உரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இயற்கை உரத்துக்கு கொஞ்சம் பார்ப்போம். இயற்கை உரம் எதெல்லாம் பார்த்துருவோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, இதெல்லாம் அப்படியே கேட்டு வைப்பாங்க. உயிரி உரங்களின் வகைகள் ரைசோபியம். உயிரி உரங்களின் வகைகள் ஃபஸ்ட்டு ரைசோபியம், தென் அசெக்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், PSM அண்டு அசோலா சயனோபாக்டீரியா, VAM பூஞ்சை. உயிரி உரங்களின் வகைகள் ரைசோபியம், அசெக்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், PSM, அசோலா சயனோபாக்டீரியா, VAM பூஞ்சை. இதெல்லாமே உயிரி உரங்களினுடைய வகைகள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தம். பயிறு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழும் ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்துகின்றன.
மண்ணை நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகின்றன. மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாக்களான சயனோபாக்டீரியா, நாஸ்டாக் போன்றவை உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்துதல் பயிர் வகை, அதாவது இந்த சின்ன பட்டாணி பயிர், இப்படிப்பட்ட சின்ன சின்ன பயிர் இருக்குல்ல, இந்த பயிர் வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழும் ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகின்றன. மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாக்களான சயனோபாக்டீரியா நாஸ்டாக் போன்றவையும் உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன. ஓகே, இந்த ஃபிகரை பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு பயிர் வகை தாவரம். நைட்ரஜன் அதனுடைய வேர் முடிச்சுகள் இருக்குல்ல, அங்கங்கேயா இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தி இருக்கப்பட்டது. ஸோ பருப்பு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் நுண்ணுயிர்களால் நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுகின்றது. இனி நம்ம படிக்க போகிறது உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், அதாவது முகவர்கள், ஏஜென்ட்ஸ். தீங்குயிரிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிரிகள் உதவுகின்றன. சில பாக்டீரியா இருக்கட்டும், பூஞ்சியாக இருக்கட்டும், வைரஸ், இதெல்லாமே உதவுகின்றன. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட். ஓகே, பேசிலஸ் துரிஞ்சியனிஸ் அதாவது பிடி பஞ்ச் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. பேசிலஸ் துரிஞ்சியனிஸ் பிடி பஞ்ச் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. தென் ட்ரைகோடெர்மா இது ஒரு பூஞ்சை, ஃபங்கை, வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது. ட்ரைகோடெர்மா அதாவது இது ஒரு ஃபங்கை, வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது. தென் பாக்லோ வைரஸ் இது ஒரு வைரஸ், பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை தாக்குகிறது. பாக்லோ வைரஸ்கள் பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை தாக்குகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தென் அதாவது பிடி பஞ்ச் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. தென் ட்ரைகோடெர்மா இது ஒரு பூஞ்சை, வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது. தென் பாக்லோ வைரஸ் இது ஒரு வைரஸ், தென் பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை தாக்குகிறது. இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது பிடி பஞ்ச் இல்லைன்னா பேசிலஸ் துரியன்சின்சிஸ், இது வந்து பேசிலஸ் துரியன்சின்சிஸ். இதை ஒரு நம்மளுடைய தாவர நெல்லாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதைக்கு அந்த இதில் டிஎன்ஏ ஓகேவா, மரபணு, அதாவது பிடி மரபணு தாவரத்தினுள்ளே செலுத்தப்படுதல். பிடியை மரபணு தாவரத்தினுள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ செலுத்தினதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யுது, அது ஒரு சின்னதுலே அந்த என்ன சொல்கிறது, அந்த விதையிலேயே அவங்க உள்ளே செலுத்துடுறாங்க, கலப்படம் செய்துடுறாங்க பேசிலஸ் துரியன்சின்ஸை. ஸோ அது வந்து தாவரமாக வளருது. அதுக்கப்புறம் ஐரோப்பிய சோள துளைப்பான் இதை என்ன செய்தது, இந்த ஐரோப்பிய சோள துளைப்பான் இந்த ஐரோப்பிய சோள துளைப்பான் இந்த தாவரத்தை போய் தாக்குது. ஸோ இந்த தாவரத்தை போய் தாக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ஐரோப்பிய சோள துளைப்பான் இது இறந்து கிடக்குது. காரணம் என்ன, பேசிலஸ் துரியன்சின்ஸ் இந்த மரபணு தாவரத்தினுள்ள செலுத்தியிருக்காங்க. அதனால் இந்த தாவரத்தை இந்த ஐரோப்பிய சோள துளைப்பான் சாப்பிட்டனால இது என்ன செய்யுது, இது மடிஞ்சு கிடக்குது. இது சோளம், சரியா, சோளம் என்ன இருக்குது பாருங்கள், சோளம் இது மடிந்திருக்கு. ஓகே, இந்த ஃபிகர் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. இனி நம்ம பார்க்க போகிறது இந்த நுண்ணுயிரிகள் எப்படி தொழிற்சாலைகளை பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் கழிவுநீர் சுத்திகரிப்பு. தென் கழிவுநீர் சுத்திகரிப்பின் இரண்டாம் நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் முதன்மை கழிவுகளின் மீது வளர செய்யப்படுகின்றன. இந்த நுண்ணுயிரிகள் கழிவுகளில் உள்ள பெரும் பகுதி கரிம பொருட்களை உட்கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக நைட்ரோபாக்டர் சிட்டினம் அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டினம் என்னென்னா நைட்ரோபாக்டர். காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு மெத்தனோ பாக்டீரியங்கள் பயன்படுகிறது. காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு மெத்தனோ பாக்டீரியங்கள் பயன்படுகிறது.
இது கழிவுநீர் சுத்திகரிப்பில் 2 விஷயம் பாருங்கள். கழிவுநீர் சுத்திகரிப்பின் 2ஆம் நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் முதன்மை கழிவுநீர் மீது வளர செய்யப்படுகின்றன. இந்த நுண்ணுயிரிகள் கழிவுகளில் உள்ள பெரும் பகுதி கரிம பொருட்களை உட்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு நைட்ரோபாக்டர் சிட்டினம். அதாவது காற்றின் அடிப்படையில் கழிவுநீரை சுத்திகரிக்கக்கூடியது நைட்ரோபாக்டர். காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு மெத்தனோ பாக்டீரியங்கள் பயன்படுகிறது. தென் உயிரி வாயு உற்பத்தி மனிதன் மற்றும் விலங்குகளின் மல கழிவுகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் ஆகியவை காற்று இல்லாத போது காற்றில்லா சுவாச பாக்டீரியர்களால் சிதைக்கப்படும் போது மீத்தேனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உற்பத்தியாகிறது. இந்த பாக்டீரியாக்கள் மெத்தனோஜென்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரி வாயு உற்பத்தி அதாவது மனிதன் மற்றும் விலங்குகளின் மல கழிவுகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் ஆகியவை காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்களால் சிதைக்கப்படும் போது மீத்தேனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உற்பத்தியாகிறது. இந்த பாக்டீரியாக்கள் மெத்தனோஜென்கள் என்று அழைக்கப்படுகிறது. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரிப்பு. ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. திராட்சையிலுள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்படுகின்றன. அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் பீர் தயாரிக்கப்படுகிறது. அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் பீர் தயாரிக்கப்படுகிறது. ரொம்ப ஈஸி. ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரிப்பு. ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறைகள் தயாரிக்கப்படுகின்றன. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்படுகிறது. அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் பீர் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த பார்க்குறோம் மிருதுவாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதலில் நுண்ணுயிரிகள். அதாவது சாஃப்ட் அண்டு இந்த தோல் எல்லாம் பதனிடுறாங்க இல்லை, அதில் நுண்ணுயிரிகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆழி தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகின்றன. தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றன. இது மிருதுவாக்குதல் எனப்படும். லினன் நூல் இழைகள் இந்த நார்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் ஏரிஜினோசா. ஓகேவா, சூடோமோனாஸ் ஏரிஜினோசா. சரி, மிருதுவாக்கல் மற்றும் தோல் பதனிடுதல் நுண்ணுயிரிகள் ஆழி தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகின்றன. தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியாக்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றன. இது மிருதுவாக்குதல் எனப்படும். லினன் நூல் இழைகள் இந்த நார்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது இந்த ஆழி தாவரங்கள். ஓகேவா, இதிலிருந்து லினன் நூல் இழைகள் தயாரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் ஏரிஜினோசா. இனி நம்ம பார்க்க போகிறது அன்றாட வாழ்வில் பயன்பாடு. அதாவது இந்த நுண்ணுயிரிகள், இந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும், பூஞ்சிகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அன்றாட வாழ்வில் நம்மளுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொட்டி தயாரிப்பு. நம்ம இப்போ ரொட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அடுமனைகளில் ரொட்டி மற்றும் கேக் வகைகள் தயாரிக்க ஈஸ்ட்டு பயன்படுகிறது. அடுமனைகளில் ரொட்டி மற்றும் கேக் வகைகள் தயாரிக்க ஈஸ்ட்டு பயன்படுகிறது. ரொட்டி மாவை மேலே எழுப்பச் செய்யும் கார்பன் டை ஆக்சைடு உருவாவதற்காக ஈஸ்ட் மாவுடன் சேர்க்கப்படுகிறது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரொட்டி நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். அதாவது அடுமனைகளில் ரொட்டி மற்றும் கேக் வகைகளை தயாரிக்க ஈஸ்ட்டு பயன்படுகிறது. ஸோ தென் ரொட்டி மாவை மேலே எழும்பச் செய்யும் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குவதற்காக இவை அந்த ஈஸ்ட்டு மாவுடன் சேர்க்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடினால் ரொட்டி மற்றும் கேக்குகள் மிருது தன்மை அடைகின்றன. புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த குளோரெல்லாவானது மாவுடன் சேர்க்கப்படும் போது ரொட்டியின் சத்து மேலும் அதிகரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
குளோரல்லா அதாவது புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த குளோரல்லாவானது அதாவது பசும் ஆல்கா குளோரல்லாவானது மாவுடன் சேர்க்கும்போது ரொட்டியின் சத்து மேலும் அதிகரிக்கிறது. ரொட்டி எப்படி தயாரிக்கிறதுன்னு நீ படிச்சுட்டோம். இன்னி என்ன படிக்க போகிறேன்னா தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பு. லாக்டோபேசிலஸ் பாக்டீரியத்தினால் பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. அதனால் பால் கெட்டியாகிறது, அதாவது தயிர் ஆகிறது. இது தயிருக்கு புளிப்பு சுவையை குடிக்கிறது. அதாவது லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. அதனால் பால் கெட்டியாகிறது. இது தயிருக்கு புளிப்பு சுவையை குடிக்கிறது. தயிரை பதப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? பன்னீர். ஓகேவா? தயிரை பதப்படுத்தும் போது நமக்கு பன்னீர் கிடைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். லாக்டோபேசிலஸ் நீங்கள் தயிர் மற்றும் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியத்தினால் பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. அதனால் பால் கெட்டியாகிறது. ஸோ கெட்டி மீன்ஸ் தயிர் ஆகுது. இது தயிருக்கு புளிப்பு சுவையை தருகிறது. தென் தயிரை பதப்படுத்தும் போது பன்னீர் கிடைக்கிறது. மனிதனின் குடலில், அதாவது இனி மனிதனின் குடலை பற்றி பார்ப்போம். ஸோ மனிதனின் குடலில் வாழும் லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் எனும் பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது. மேலும் தீங்கு தரும் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதனின் உடலில் வாழும் எந்த பாக்டீரியான்னு கேட்டால் லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் எனும் பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது. மேலும் தீங்கு தரும் நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுகிறது. அதன் பிறகு அடுத்த ஒரு ஒன் மோர் பாயிண்ட்டு. மனிதனின் குடலில் வாழும் ஏ கோலே பாக்டீரியா வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்கிறது. மனிதனின் குடலில் வாழும் ஏ கோலே பாக்டீரியா வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்கிறது. இனி என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறேன்னா உணவு தயாரிப்பில் நுண்ணுயிரிகள். அதாவது உணவு தயாரிப்பில் ஈஸ்ட், இதில் ரொம்ப பாயிண்ட்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒருக்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸ்ட், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் போன்ற பொதுவான நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நுண்ணுயிரிகளால் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் போது கரிம அமிலங்கள், ஆல்கஹால் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றன. இவை உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் தனித்துவம் வாய்ந்த புதிய ரக உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது. உணவு பதப்படுத்தல். ஓகே, இனி இதில் உணவு பதப்படுத்தல். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு 2 வகையான தொழில்நுட்பங்கள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று பாரம்பரிய தொழில்நுட்பம், இரண்டாவது நவீன தொழில்நுட்பம். ஃபஸ்ட்டு நம்ம பாரம்பரிய தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போம். ஸோ பாரம்பரிய தொழில்நுட்பம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நொதித்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், இனிப்பிடுதல் ஆகியவை உணவு பதப்படுத்துதலில் பயன்படும் பாரம்பரிய முறையாகும். இதெல்லாம் நொதித்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், இனிப்பிடுதல் ஆகியவை உணவு பதப்படுத்தலில் பயன்படும் பாரம்பரிய முறைகளாகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நொதித்தல் அண்டு உறைய வைத்தல். சரி, ஃபஸ்ட்டு நொதித்தல். ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை நுண்ணுயிரிகளின் உதவியால் ஆல்கஹாலாக மாற்றுவது நொதித்தல் எனப்படும். இது உணவை மேலும் சத்துமிக்கதாக மாற்றுகிறது. இதில் ரொம்ப இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தென் ஊற வைத்தல். நுண்ணுயிர் கொல்லிகள் உள்ள, அதாவது எங்கே நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்குதோ நுண்ணுயிரி கொல்லிகள் உள்ள திரவத்தில் உணவை பராமரிக்கும் முறை ஊற வைத்தல் எனப்படும். இது 2 வகைப்படும். அவை வேதியியல் முறை, நொதித்தல் முறை. நுண்ணுயிர் கொல்லிகள் உள்ள திரவத்தில் உணவை பராமரிக்கும் முறை ஊற வைத்தல் எனப்படும். இவை 2 வகைப்படும். அவை வேதியியல் முறை, நொதித்தல் முறை. தென் வேதியியல் முறையில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்கும் திரவத்தில் வைத்து உணவுப் பொருட்கள் பராமரிக்கப்படுகின்றன. வேதியியல் முறையில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்கும் திரவத்தில் வைத்து உணவுப் பொருட்கள் பாதுகாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய், ஊற வைக்கும் காரணிகள். அதாவது ஊற வைக்கக்கூடிய காரணிகள் எதுலன்னா வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய்.
நொதித்தல் முறையில் ஒரு குறிப்பிட்ட வகை திரவத்தில் உள்ள பாக்டீரியங்கள் உணவை பாதுகாக்கும் கரிம அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. அந்த அமிலங்கள் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா மூலம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்கின்றது. நொதித்தல் முறையில் ஒரு குறிப்பிட்ட வகை திரவத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் உணவை பாதுகாக்கும் கரிம அமிலங்களை உற்பத்தி செய்கிறது. என்னத்தை உற்பத்தி செய்கிறது? கரிம அமிலங்களை உற்பத்தி செய்கிறது. அந்த அமிலங்கள் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா மூலம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்கிறது. இனி நம்ம படிக்கக்கூடியது கொதிக்க வைத்தல். ஸோ கொதிக்க வைத்து எப்படி உணவை பதப்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். தென் திரவ நிலையிலுள்ள உணவுப் பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலம் அவற்றிலுள்ள நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பால், நீர். கொதிக்க வைத்தல் திரவ நிலையிலுள்ள உணவுப் பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலம் அவற்றிலுள்ள நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பால், நீர். தென் அதுக்கப்புறம் இனிப்பிடுதல். ஸோ சில உணவுப் பொருட்களை இனிப்பு போட்டு நம்ம என்ன செய்யலாம், அதை பாதுகாக்கலாமா? எடுத்துக்காட்டு ஆப்பிள், பேரிக்காய், பீச் அண்ட் பிளம் போன்ற பழங்கள் சர்க்கரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கெட்டியான திரவத்தில் பதப்படுத்தப்படுகின்றன. அல்லது படிக நிலையிலுள்ள சர்க்கரையை பழங்களுடன் சேர்ப்பதன் மூலம் அவை உலர்ந்த நிலையில் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம பாரம்பரிய முறை. இன்னி பார்க்க போகிறது நவீன தொழில்நுட்பம். பாரம்பரிய முறை எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இப்போது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இன்னி நவீன தொழில்நுட்பம் பதப்படுத்துதல். ஓகேவா? இது திரவ நிலையிலுள்ள உணவுகளை பாதுகாக்கும் முறையாகும். இம்முறையானது லூயிஸ் பாஸ்டர் என்பவரால் 1862ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இம்முறையில் பால் பதப்படுத்தப்படுகிறது. பதப்படுத்துதல் திரவ நிலையிலுள்ள உணவுகளை பாதுகாக்கும் முறையாகும். இம்முறையானது லூயிஸ் பாஸ்டர் என்பவரால் 1862ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இம்முறையில் பால் பதப்படுத்தப்படுகிறது. பாலில் உள்ள பாக்டீரியாக்களை கொல்வதற்கு பால் 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்பட்டு பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்க 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குளிர்விக்கப்படுகிறது. அதாவது இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ இதில் எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு அவங்க வெப்பப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 70 டிகிரி செல்சியஸுக்கு. ஆனால் 9ஆம் கிளாஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 63 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்பட்டு அதுக்கப்புறம் குளிர்விக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்க 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகின்றன. பின்பு நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்யப்பட்ட பாட்டில்களில் பால் அடைக்கப்பட்டு குளிர்ச்சியான இடங்களில் சேமிக்கப்படுகிறது. இனி நம்ம பார்க்க போகிறது உணவு தயாரிப்பு. அதாவது ப்ரோபயாட்டிக்குகள் அதாவது தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்கள் ப்ரோபயாட்டிக்குகள் ஆகும். கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்கள். சரியா? தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்கள் ப்ரோபயாட்டிக்குகள் ஆகும். எடுத்துக்காட்டு லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் மற்றும் பைபிடோபாக்டீரியம் பைபிடம். எடுத்துக்காட்டு லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் மற்றும் பைபிடோபாக்டீரியம் பைபிடம். இந்த பாக்டீரியங்கள் குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரோட்டோபயாட்டிக்கள் தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்கள் ப்ரோபயாட்டிக்குகள் ஆகும். எடுத்துக்காட்டு லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் மற்றும் பைபிடோபாக்டீரியம் பைபிடம். இந்த பாக்டீரியங்கள் குடல் பகுதியிலுள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. இந்த லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் மற்றும் பைபிடோபாக்டீரியம் பைபிடம் இவை எல்லாமே என்ன பண்ணுன்னா குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தினை குறைக்கின்றது.
இந்த பாக்டீரியாக்கள் குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தினை குறைக்கிறது, கொலஸ்ட்ரால் உறிஞ்சுவதை குறைக்கிறது, கொலஸ்ட்ராலால் உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது, கொலஸ்ட்ராலால் உறிஞ்சப்படுவதை குறைக்கின்றன, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கிறது, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றது. ஓகே, இனி தீங்கு தரும் நுண்ணுயிரிகள் இதை பற்றி பார்ப்போம். இதில் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. சில நுண்ணுயிரிகள் மனிதர் மற்றும் விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இவை நோய்களை உண்டாக்குவதால் நோய் கிருமிகள் எனப்படுகின்றன. இவை தோலில் ஏற்படும் வெட்டு மற்றும் காயங்கள், வாய் மற்றும் மூக்கின் வழியே உடல் நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகின்றன. தென் வைரஸினால் உண்டாகும் ப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்மும் போது தெறிக்கும் திவலைகளில் உள்ள வைரசுகள் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமான ஒருவரின் உடலுக்குள் உள்ளே நுழைகின்றன. தென் நுண்ணுயிரிகள் மூலம் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களில் ஏற்படும் நோய்கள் கீழே என்ன அட்டவணையில் தந்திருக்காங்க. சரி, அதை என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, தாவரங்களில் வரக்கூடிய சில தாவரங்களில் உண்டாகும் நோய்கள் என்னென்னா சிட்ரஸ் கேன்கர். தாவரங்களில் உண்டாகும் நோய்கள் சிட்ரஸ் கேன்கர் அண்டு உருளைக்கிழங்கு பிளைட் நோய். உருளைக்கிழங்கில் வரக்கூடிய பிளைட் நோய், சிட்ரஸ் கேன்கர். தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர், இந்த பொட்டாக இருக்குது பாருங்கள், இது சிட்ரஸ் கேன்கர். தென் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கில் பிளைட் நோய், உருளைக்கிழங்கில் இந்த பிளைட் நோய், இதுதான் பிளைட் நோய். ஓகே, இனி நுண்ணுயிரிகளால் தாவரங்களில் உண்டாகும் நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாவரங்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து 2 சிட்ரஸ் கேன்கர். நிறைய இருக்குது, ஆனால் 8th ஸ்டாண்டர்டில் இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். சிட்ரஸ் கேன்கர் அண்டு உருளைக்கிழங்கு பிளைட் நோய். சிட்ரஸ் கேன்கர் அண்டு உருளைக்கிழங்கு பிளைட் நோய். ஸோ சிட்ரஸ் கேன்கரை உருவாக்கக்கூடிய நோய் உண்டாக்கக்கூடிய காரணி என்னன்னா சாந்தோமோனாஸ் அண்டு சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். தென் பரவு முறை, இந்த சிட்ரஸ் கேன்கர் எப்படி பரவுதுன்னா காற்று, நீர் மூலம் பரவுது. தென் அறிகுறி, இதற்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகளில் சிதைவு உண்டாவுதல். தென் தடுப்பு முறை, இதை எப்படி தடுக்கலான்னா தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்துதல். இந்த சிட்ரஸ் கேன்கரை எப்படி தடுக்கலான்னா தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தி இந்த சிட்ரஸ் கேன்கரை தடுக்கலாம். தென் அதன் பிறகு உருளைக்கிழங்கில் வரக்கூடிய பிளைட் நோய். ஸோ இந்த உருளைக்கிழங்கு பிளைட் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோபைத்தோரா இன்பெக்ஸ்டன்ஸ். பைட்டோபைத்தோரா இன்பெஸ்டன். இது வந்து ஒரு பூஞ்சை நோய். சிட்ரஸ் கேன்கர் இது ஒரு பாக்டீரியா நோய். தென் இது வந்து ஒரு பூஞ்சை நோய். ஓகே, உருளைக்கிழங்கு பிளைட் நோய் இது வந்து பைட்டோபைத்தோரா இன்பெஸ்டன்ஸ். இது வந்து ஒரு பூஞ்சை நோய். தென் இது எப்படி பரவுதுன்னா காற்று மூலம் பரவுது. இதற்கான சிம்டம்ஸ் அறிகுறி எப்படி இருக்குன்னா கிழங்குகளில் பழுப்பு நிற புண்கள் காணப்படுதல், அதாவது கொப்புளங்கள் இருக்கும். கிழங்குகளில் பழுப்பு நிற புண்கள் என்ன சொல்கிறாங்க, கொப்புளங்கள் காணப்படும். தென் இதை எப்படி கட்டுப்படுத்தலைன்னா பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தி இந்த உருளைக்கிழங்கில் வரக்கூடிய பிளைட் நோயை கட்டுப்படுத்தலாம். இனி என்ன பார்க்க போகிறேன்னா நுண்ணுயிரிகளால் விலங்குகளில் உண்டாகும் நோய்கள் அப்படின்னு பார்ப்போம். விலங்குகளில் ஏற்படும் நோய் எதுலன்னா ஆந்த்ராக்ஸ் கால்நடைகள், அதுக்கப்புறம் என்னென்னா வாய் மற்றும் கால் குழம்பு நோய். இந்த கால்நடைகளுக்கு என்ன வருதுன்னா வாய் மற்றும் கால் குழம்புகளில் நோய் வரும். சரி, ஃபஸ்ட்டு ஆந்த்ராக்ஸ் கால்நடைகள், அதுக்கு ஆந்த்ராக்ஸ்னு ஒரு நோய் வருது. இது உண்டாக்கக்கூடிய காரணம் என்னென்னா பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். இது ஒரு பாக்டீரியா நோய். தென் இது எப்படி பரவுதுன்னா அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம் பரவுது. தென் இதற்கான சிம்டம்ஸ் அறிகுறி எப்படி இருக்குன்னா மூச்சு விடுதலில் சிரமம், சுய நினைவின்மை, பசியின்மை எதுவுமே இருக்காது. அதாவது மூச்சு விடும்போது கஷ்டமாக இருக்கும், தென் சுய நினைவின்மை இருக்கும், தென் பசியின்மை இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் இதனுடைய தடுப்பு முறை எப்படின்னா ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி.
ஆந்த்ராக்ஸ் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான தடுப்பூசி என்னென்னா ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி. வாய் மற்றும் கால் குழம்பு நோய், இந்த விலங்குகளுக்கு வாய் மற்றும் கால் குழம்பு நோய் வருது. இது உண்டாக்கக்கூடிய காரணம் என்ன? ஆப்தோ வைரஸ். இது உண்டாக்கக்கூடிய வைரஸ் என்னென்னா நுண்ணுயிரி என்னென்னா ஆப்தோ வைரஸ். பரவு முறை காற்று மற்றும் விலங்கு காரணிகள் மூலம் பரவுகிறது. அறிகுறி காய்ச்சல், வாய் கொப்பளங்கள், எடை இழப்பு, பால் உற்பத்தி குறைதல் இதெல்லாம் வரும். தென் சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு விலங்குக்கு வாய் மற்றும் கால்களில் குழம்பு நோய், இந்த நோய் வந்ததுன்னா அதை எப்படி குணப்படுத்தலைன்னா எஃப்எம்டி தடுப்பூசி செலுத்தியது மூலம் இந்த நோயை குணப்படுத்தலாம். இனி நம்ம பார்க்க போகிறது நுண்ணுயிரிகளால் மனிதனில் உண்டாகும் நோய்கள். நுண்ணுயிரிகளால் மனிதனில் உண்டாகும் நோய்கள். மனிதரில் ஏற்படும் நோய் என்னென்னா காச நோய், அதாவது டியூபர்குலோசிஸ். அதாவது கொஞ்சம் சூமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லா டேப்லெட் கார்டும் தெரியணும், அதனால் இப்படி வச்சுருக்கேன். காச நோய் டியூபர்குலோசிஸ். இது உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி என்னென்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ஒரு பாக்டீரியா நோய். ஓகேவா? காச நோய் இது ஒரு பாக்டீரியா நோய். சரி, இதை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி என்ன? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ஒரு பாக்டீரியா நோய். இது எப்படி பரவுதுன்னா காற்றின் மூலமும் நோய் தொற்றுடைய மனிதனின் சளி மூலமும் இந்த காச நோய் பரவுது, அதாவது டியூபர்குலோசிஸ் பரவுது. தென் தொடர்ச்சியான அறிகுறி எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியான இருமல், ரத்தத்துடன் கூடிய சளி இப்படியெல்லாம் இருக்கும். தென் இதை தடுக்கக்கூடிய தடுப்பூசி என்னென்னா பிசிஜி. காச நோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி என்னென்னா பிசிஜி. ஓகே. தென் இனி அதுக்கு பிறகு மனிதரில் ஏற்படும் நோய் வந்து காலரா. மனிதரில் ஏற்படக்கூடிய நோய் காலரா. ஸோ நுண்ணுயிரி நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரி என்னென்னா விப்ரியோ காலரே. இதுவும் ஒரு பாக்டீரியா தான். சரியா? விப்ரியோ காலரே இதுவும் ஒரு பாக்டீரியா தான். தென் இது எப்படி பரவுனா ஈக்களின் மூலமும் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுது. நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீரிழப்பு இதெல்லாம் ஏற்படுது. தென் காலராவுக்கு எதிரான தடுப்பூசி தன் சுகாதாரம். ஓகேவா? காலராவுக்கு எதிரான தடுப்பூசி, அதன் பிறகு தன் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதன் பிறகு சாதாரண சளி. இது உண்டாக்கக்கூடிய உயிர்காரணி என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸா. சாதாரண சளி உண்டாக்கக்கூடிய நுண்காரணி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இது காற்றின் மூலம் பரவுது. இது எப்படி அறிகுறி எப்படி இருக்குன்னா சளி, ஒழுகுதல், தும்மல். ஸோ இதை தடுப்பு முறை நோயாளிகளை தனிமைப்படுத்தணும். தென் ரேபிஸ். இது உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி என்னென்னா ரேப்டோ விரிடி என்னும் வைரஸ் தான் ரேபிஸ் என்னும் நோயை உண்டாக்குது. இது விலங்கு கடிப்பதனால் உருவாகிறது. தென் காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம் இப்படிப்பட்டதெல்லாம் வரும். தென் ரேபிஸ் நோய்க்கு எதிரான இது தடுப்பூசி நம்ம போடுறதுனால இதை கட்டுப்படுத்தலாம். தென் இனி என்ன படிக்க போகிறேன்னா மனிதரில் ஏற்படக்கூடிய நோய் வந்து அமீபிக் சீதபேதி. தென் எண்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா. இது வந்து ஒரு புரோட்டோசோவா. சரியா? எண்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா என்னும் நுண்ணுயிரினால் அமீபிக் சீதபேதி ஏற்படுகிறது. இது எப்படி பரவுனா உணவு, நீர் மற்றும் ஈக்கள் மூலம் பரவுகிறது. கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம். சரியா? இதனால் இது வந்து அறிகுறி. இந்த அமீபிக் சீதபேதிக்கு அறிகுறி கடுமையான வயிற்றுப்போக்கு, தென் இரத்தத்துடன் கூடிய மலம். தென் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான தூய்மையை பராமரித்தல் மற்றும் மெட்ரோனி டயஸ்டோல் என்னும் எதிர் உயிர்கொல்லியை பயன்படுத்தலாம். சரியா? அதாவது மெட்ரோனி டயசோல் என்னும் எதிர் உயிர்கொல்லியை பயன்படுத்துதல். தென் மலேரியா உண்டாக்கக்கூடிய உயிரி என்னென்னா பிளாஸ்மோடியம். இதுவும் ஒரு புரோட்டோசோவா தான். மலேரியா உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி என்னென்னா பிளாஸ்மோடியம். இதுவும் ஒரு புரோட்டோசோவா தான். இது பரவுவதற்கான காரணம் பென் அனாபிளஸ் கொசு கடிப்பதன் மூலம் மலேரியா உருவாகிறது. தென் அறிகுறி என்னென்னா குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல் இதெல்லாமே இருக்கும். தென் தடுப்பு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு எதிரான குளோரோகுயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். தென் மேலும் கொசுவை விரட்டும் களிம்பு, தென் கொசுவலை இதையெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இப்போ லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். இனி நினைவில் கொள்கை இருக்குது. இதோ எல்லாமே அவ்வளோ இல்லை. இனி நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இது நினைவில் கொள்கை. ஜஸ்ட் இதை ஒன்று ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை ஒன்று ரீட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா என்பது ஒரு செல்லாதான ப்ரோகேரியாட்டிக் உயிரினமாகும். பூஞ்சை ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாத
ஸ்போரோ உருவாக்கும் ஒரு யூகேரியாட்டிக் உயிரினமாகும். தென் இவை ஒரு செல் முதல் பல செல்களான வேறுபட்ட அமைப்பை உடைய உயிரினங்களாகும். ஆல்கா என்பது ஒரு செல் அல்லது பல செல்களானவை ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய யூகேரியாட்டிக் உயிரினமாகும். தென் புரோட்டோசோவா பொதுவாக ஒரு செல்லாலான பச்சையமற்ற யூகேரியாட்டிக் உயிரினம். இனி நம்ம பார்க்கக்கூடியது புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகிறது. இது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் அதன் பிறகு உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகள் பண்புகளை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றுள்ளவை எவை டேஸ். தென் மூன்றாவது கொஸ்டின் டேஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரியாகும். தென் அதன் பிறகு நான்காவது கொஸ்டின் பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். ஐந்தாவது கொஸ்டின் மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. மனிதனுக்கு சாதாரண சளியை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. தென் ஃபிலிப்ஸ் கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படும் பென்சிலின், அதாவது டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பென்சிலின் என அழைக்கப்படுகிறது. டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். தென் மூன்றாவது கொஸ்டின் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகிறது. நான்காவது கொஸ்டின் நுண்ணுயிரிகளை டேஸின் உதவியுடன் காண முடிகிறோம். தென் ஐந்தாவது கொஸ்டின் ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தென் அதன் பிறகு சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக. நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கொஸ்டின் பெண் அனாபிளஸ் கொசு டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. நீங்கள் இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் மூன்றாவது கொஸ்டின் சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். நான்காவது கொஸ்டின் சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது. ஐந்தாவது கொஸ்டின் ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இனி பொறுத்துக. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா. ஸோ இதில் என்னென்னு பாருங்கள். தென் காசநோயை தடுக்கக்கூடியது என்ன போடுவாங்க. தென் குரு. தென் ப்ரோபயாட்டிக்ஸ் அண்ட் எட்வர்ட் ஜென்னர். சரியா, நைட்ரஜனை நிலைநிறுத்து இதில் எதுன்னு மார்க் பண்ணுங்கள். தென் காசநோய் எது, தென் குரு எது, தென் ப்ரோபயாட்டிக்ஸ் அண்ட் எட்வர்ட் ஜென்னர், அது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் ஐந்தாவது ஆப்ஷன் கீழ்காணும் கூற்றினை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது. காரணம் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது. தென் இரண்டாவது கூற்று ஆல்காக்கள் பிறசார்பு உயிரினங்களாகும். காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. சரி, இது என்ன ரீட் பண்ணி எது கரெக்டான ஆன்சர்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.